முஸ்லீம் தீவிரவாதிகளையும் அடிப்படவாதிகளையும் இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியாவில் அந்த அகமதாபாத் என்ற மன்னிக்கும் அந்த பேர் மாறி சொல்ற ஒரு விமான நிலையத்தில் இலங்கை முஸ்லீம் தீவிரவாதிகள் 4 பேரும் கைது செய்யப்பட்டவர். அது இந்தியாவில் மோடி அரசாங்கத்தை கவுக்கிறதுக்கு ஒரு பயங்கரவாத தாக்குதல் கொண்ட இலங்கை முஸ்லீம் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள செய்ய வழிகிட்டு அது பிழைச்சது. முஸ்லீம் அடிப்படவாதமும் முஸ்லீம் தீவிரவாதமும் முஸ்லீம் இனவாதமும் இந்தியாவில் வெளிநாட்டு உளவுத்துறைகளாலேயும் முஸ்லீம் நாடுகளாலேயும் பாகிஸ்தான் உளவாளிகளாலேயும் எண்ணெய் ஊற்றி வளர்க்கப்படுதுன்றது வடிவாக தெரியுது. முஸ்லீம் அடிப்படவாதம் முஸ்லீம் தீவிரவாதத்தால இந்தியா தேசிய பாதுகாப்புக்கு தீவிர அச்சுறுத்தல் இந்தியாவுக்குள்ள இருக்கு. மோடி அரசாங்கம் இந்த தேர்தலில் வாக்குச்சரிவை சந்திச்சிருக்கோம்னா இல்லை. மோடி அரசாங்கமும் பிஜேபி அரசாங்கமும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான் காண்போம். எப்படி சொல்றீங்க நீங்க இதை எப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் சொல்றதை கேளுங்க. அது மோடியின் அரசாங்கத்துக்கு பிஜேபிக்கு 100% இந்தியால முஸ்லீம் மக்கள் வாக்களிக்கல. ஒரு 2 நாட்களுக்கு முன்னைய எங்களுக்கு பிஜேபி உள்ள ஒரு பொறுப்பாளர், ஒரு இஸ்லாமிய பொறுப்பாளர் எங்ககிட்ட ஒரு பேட்டி அளித்தார் யூத் தமிழுக்கு. அப்போ அவரே சொன்ன குற்றச்சாட்டு, அந்த 72 பேரில் ஒரே ஒருத்தருக்கு கிறிஸ்டியனுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் இஸ்லாமியருக்கு கொடுக்கவே இல்லை. ஏன் இஸ்லாமியருக்கு கொடுக்கல? இஸ்லாமியரை பிஜேபி புறக்கணிச்சதா அப்படின்னு கேட்டுக்கும் பொழுது, ஆமாம் புறக்கணிச்சோம். இவர் பேசினவர் ஒரு இஸ்லாமியர். அவரே சொல்றாரு புறக்கணிக்கப்பட்டார்கள், இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் 100% முஸ்லிம்கள் பிஜேபிக்கும் மோடியின் கட்சிக்கும் வாக்களிக்கல. அதே நேரம் 70% கிறிஸ்தவர்களும் மோடிக்கு வாக்களிக்கல. இதை நான் உறுதியா சொல்றேன். 70% கிறிஸ்தவ வாக்குகளும் மோடிக்கு அளிக்கலன்னு சொன்னால், அமெரிக்கன் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருந்து பல கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு அறிக்கை கூட வந்தது, இந்த தேர்தலில் நீங்கள் பிஜேபிக்கு வாக்கு போடக்கூடாது, இதை நீங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல போதனை முடிய சொல்லுங்கோ என்று சொல்லி இந்தியாக்குள்ளேயும் பல கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல இது போதிக்கப்பட்டது. ஆனா நீங்க சொல்றபடி நீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயம் சொல்றீங்க. ஆனா அமெரிக்க அரசு இந்திய அரசோட இணக்கமா தானே போயிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல நட்புறவு இருக்க அவங்களுக்குள்ளார. அந்த 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 அமெரிக்க அரசை விடுங்க. அமெரிக்க அரசுன்றது வேறு ஒரு உலகம், கிறிஸ்தவம்ன்றது வேறு ஒரு உலகம். சரியா? அவர் அமெரிக்க அரசு சொல்றது ஒன்றா இருக்கும், ஆனா கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல சொல்லப்படுறது இன்னொன்றா இருக்கு. இந்தியாவுக்கு சிஐஏயும் எஃபிஐயும் கொடுக்குற தகவல் ஒன்றா இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வைத்துக்கொண்டு பாகிஸ்தான் உளவுத்துறை இந்த வேலை பண்ணுதுன்னு. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இதுக்கு துணைக்கு வைத்து கொண்டிருக்கிறார்களா, இல்லை வேறு ஏதாச்சும் அந்த செய்திகள் ஏதாச்சும் இருக்கா? அது அப்படிப்பட்டது உண்மையிலே யாரை வைத்து கொண்டிருக்கிறார்கள், எந்த மாதிரி திட்டம் இருக்குன்னு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிந்தால் அந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ தேர்தல் பரபரப்பில் இந்தியா இப்போ தான் அந்த சூடு குறைஞ்சு இப்போ ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்க பிஜேபி அரசு. அதுக்கு அடுத்த பரபரப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் சில மாதங்களில் இலங்கையிலையும் தேர்தல் நடக்க போகுது. இந்த மாதிரி சூழலில் யார் வருவா? தேர்தலில் இங்கே ஜெயித்தவர்கள், அதாவது ஏற்கனவே இருந்த பிஜேபி அரசாங்கம், இன்றைக்கி என்டிஏ அரசாங்கம்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அவர்கள் அமைச்சிருக்காங்க. அவர்கள் தான் முன்னரும் அவர்கள் தான் மோடி தலைமையில் இருந்தது. இப்போ மோடியே தான் மறுபடியும் வந்திருக்காரு. இப்போ மறுபடியும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இலங்கையில் இன்னொரு சில மாதங்களில் நம்ம இப்போ ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே தேர்தல் வரப்போகுது. ரணில் ஒரே ஒரு சீட்டை வைத்துக்கொண்டு, ஒரே ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு இன்றைக்கி அவர் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக சில மாதங்கள், சில நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலே இருந்துட்டார். இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியிலிருந்து இன்றைக்கி அது போய்கொண்டிருக்கிறது.
இந்த சமயங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னர் இருந்த மோடி அரசே வந்து இலங்கை அரசோட மிகவும் ஒரு அந்த பொருளாதார நெருக்கடியிலும் சரி கிட்டத்தட்ட ஒரு $3 பில்லியன் $4 பில்லியன் மேலே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பல வகையில் அவங்க உதவி செஞ்சுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சிங்கள சாமியார்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு சில உதவிகள், பெரிய உதவிகள் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கேருந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான போக்குவரத்து, அதாவது கடல் போக்குவரத்தை உருவாக்கியிருக்காங்க. இன்னும் சில நாட்களில் வந்து இங்கிருந்து ரோடே போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் கிடைக்கிது. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், இலங்கை அரசு வந்து இன்றைக்கி வந்து சீன அரசோட இணக்கமாக போய் கொண்டிருக்கிறதாக சில ஆண்டுகளாக நம்மளுக்கு செய்திகள் இருக்குது. சீன அரசும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கப்பல் துறைமுகத்தை எடுத்துக்கொண்டாங்க, அதே போல் ஒரு விமான தளத்தை எடுத்துக்கொண்டாங்க. இந்த நெருக்கடிகளுக்கு இடையில் வந்து பிஜேபி அரசு வந்து சிங்கள அரசை காக்கா பிடிக்கிறதுக்காக சில சலுகைகள் கொடுத்ததா, அல்லது வந்து வேறு ஏதாவது வகையில் அவர்களை வந்து அவங்களோட கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்களா? இது பல செய்திகள் இன்றைக்கி இருக்குது. இந்த செய்திகளை எல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புலனாய்வுத்துறை ஊடகவியலாளராக இருந்து பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே புலனாய்வுத்துறையில் இருந்து அது செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வேயில் இருக்கக்கூடிய சேது அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காரு. சேது, வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போமே. இப்போ வந்து அண்மையில் முடிந்த இந்திய அரசினுடைய தேர்தல், பாராளுமன்றத்துக்கான தேர்தல், அதில் வந்து 2 முறை வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி, மிக பெரும்பான்மையாக வின் பண்ணி வந்த அந்த பிஜேபி அரசு வந்து இந்த தடவை கொஞ்சம் தோய்வடைந்து அவர்கள் வந்து ஒரு அலையன்ஸை போட்டு அவர்கள் வந்து ஒரு கூட்டு சேர்ந்து தான் வந்து ஆட்சி அமைக்க முடிஞ்சது. இன்றைக்கி அதனோட தலைமையாக 3வது முறையாக, அதாவது நேரு 3 முறை இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்த தடவை பார்த்தோம்னா இந்த 3 முறை பிரதம மந்திரியாக இருந்த மிக முக்கியமான ஒரு நபராக இன்றைக்கி மோடி அவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் இந்த தேர்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்திய அரசு நடந்த தேர்தல் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து காங்கிரஸ் அரசும் வந்து ஓரளவுக்கு வந்து இடங்களை பிடித்திருக்கிறது. இது வந்து அலையன்ஸ் இல்லைன்னா மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். இந்த 5 ஆண்டுகளே வந்து அடுத்த 5 ஆண்டுகள் வந்து இந்த என்டிஏ அரசு, இப்போ மோடி தலைமையிலான என்டிஏ அரசு கண்டினியூ பண்ணுமா, இல்லாவது ஏதாவது வந்து சந்திரபாபு நாயுடுவும் சரி நிதிஷ்குமாரும் சரி இவங்க 2 பேரும் இணைஞ்சு கொண்டு தான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து அந்த என்டிஏ அரசை உருவாக்கி அதற்கு தலைமையாக இன்றைக்கி மோடி அரசு உருவாகிருக்கு. இவர்களுடைய போக்கு எப்படி இருக்கும்? இது எந்த அளவுக்கு நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க? ஏன்னா நீங்கள் வந்து ராகுல் காந்தியோட நெருக்கமானவங்க. ராஜீவ் காந்தியோட இறப்புக்கு நீங்கள் வந்து டெல்லி போய் நீங்கள் அவரோட இருந்திருக்கீங்க. ராகுல் காந்தியோட புகைப்படமாக எடுத்திருக்கீங்க. ராகுல் காந்தியும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அந்த காங்கிரஸ் இதையும் உங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமே இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன இந்த இந்திய அரசியல் இப்போ நடந்த தேர்தல் குறித்து உங்களோட கருத்து என்ன? இந்தியான்ற உள்ளக அரசியல்ல நான் தலைப்படவும் இல்லை, நான் உலக அரசியல்ல சம்பந்தப்படவும் இல்லை, உள்ளக அரசியல்ல நான் ஆய்வு செய்யவும் இல்லை. ஆனால் இந்தியாண்ட ராஜீவ் காந்தி குடும்பத்தோடையும் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த மட்டங்கள்ல எனக்கு நல்ல ஒரு உறவு இருக்கு. ஆனா ராகுல் காந்தி நான் சந்திச்சிருக்கிறேன். ராகுல் காந்தியின் சில கருத்துக்களை நான் விரும்பி பார்க்கிறேன், கேட்கிறேன், ஒத்திசைவா போறேன். ஆனால் இந்தியாண்ட இன்டர்னல் அரசியல் விஷயங்கள்ல நான் தலைவரே இல்லை. ஆனா நான் ஒரு புலனாய்வு செய்தியாளனாக சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். உங்க ஊடகத்துலதான் நான் யாழ்ப்பாணத்துல நடந்த ஒரு சம்பவத்தையும் ஜெர்மன் பேக்கரி குண்டுவெடிப்பையும் ஒப்பிட்டு முஸ்லீம் அடிப்படைவாதிகளும் முஸ்லீம் தீவிரவாதிகளும் அந்த இந்திய கலைஞர்களை யாழ்ப்பாணத்துக்கு குழப்பின வேண்டதை நான் லீக் பண்ணினேன். அவர்களுடைய அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு இருக்கின்றதை நான் சொன்னேன். அது சொன்ன பிறகு மோடி அரசாங்கத்தை கவுக்கிறதுக்கு
பாகிஸ்தான் உளவுத்துறையோட சேர்ந்து இலங்கை உளவுத்துறை அதிகாரிகள் சிலர் வந்து 4 முஸ்லிம் தீவிரவாதிகளையும் அடிப்படைவாதிகளையும் இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியாவில அந்த அகமதாபாத் அந்த பேர் மாறி சொல்ற ஒரு விமான நிலையத்துல இலங்கை முஸ்லிம் தீவிரவாதிகள் 4 பேரும் கைது செய்யப்பட்டவர். அது இந்தியால மோடி அரசாங்கத்தை கவக்கிறதுக்கு ஒரு பயங்கரவாத தாக்குதல் கொண்ட இலங்கை முஸ்லிம் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள செய்ய வழிகிட்டு அதை பிழைச்சது. இந்த பிஜேபி அரசாங்கத்தையும் மோடியையும் இந்தியாவில் இருக்கிற 200 மில்லியன் முஸ்லிம்களும் வந்து புறக்கணிச்சிருக்கணும், அல்லது அதை வாக்களிக்கல, அல்லது மோடிக்கு எதிரானவர்களுக்கு அந்த 200 மில்லியன் வாக்கும் போயிருக்கு. ஆகவே வந்து முஸ்லிம் அடிப்படைவாதமும் முஸ்லிம் தீவிரவாதமும் முஸ்லிம் இனவாதமும் இந்தியால வெளிநாட்டு உளவுத்துறைகளாலையும் முஸ்லிம் நாடுகளாலையும் பாகிஸ்தான் உளவாளிகளாலையும் எண்ணெய் ஊற்றி வளர்க்கப்படுதுன்றது வடிவா தெரியுது இந்த தேர்தல். முஸ்லிம் அடிப்படைவாதம் முஸ்லிம் தீவிரவாதத்தால இந்தியான தேசிய பாதுகாப்புக்கு தீவிர அச்சுறுத்தல் இந்தியாவுக்குள்ள இருக்கு. இந்தியாவை சுக்குநூறா பிரிக்கிறதுக்கு சில வெளிநாட்டு சக்திகளும் இலங்கையில் இருக்கிற முஸ்லிம் தீவிரவாதிகளும் முயற்சிக்கணும் என்பது திட்ட தெளிவ புலனாய்வு மட்டங்கள்ல இருக்கிற அறிக்கை. மோடி அரசாங்கம் இந்த தேர்தல்ல வாக்குச்சரிவை சந்திச்சிருக்கோண்டா இல்ல. மோடி அரசாங்கமும் பிஜேபி அரசாங்கமும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான் காண்றோம். எப்படி சொல்றீங்க நீங்க இதை எப்படி சொல்றீங்க? ஏன்னா அதான் நான் சொல்றதை கேளுங்க. அது வந்து மோடியின் விண்வெளி ஆய்வு, அதாவது வந்து சிவசக்தி என்று பேர் வச்சு விண்கலம் அனுப்பினது, அது உலகத்துல ஒரு மோடியால செய்யப்பட்ட ஒரு வெற்றி. அதுக்கு பிறகு மோடியின் அரசாங்கத்துக்கு பிஜேபிக்கு 100% இந்தியால முஸ்லிம் மக்கள் வந்து வாக்களிக்கல. ஒரு 2 நாட்களுக்கு முன்னைய எங்களுக்கு வந்து பிஜேபி உள்ள ஒரு பொறுப்பாளர், ஒரு இஸ்லாமிய பொறுப்பாளர் எங்ககிட்ட ஒரு பேட்டி அளித்தார் யூத் தமிழுக்கு. அப்போ அவரே சொன்ன குற்றச்சாட்டு நான் என்ன கேட்டேன்னா, இப்போ வந்து கேபினட் மினிஸ்டர்கள் ஒரு 72 பேர் அமைச்சிருக்காங்க பிஜேபியில். அந்த 72 பேரில் ஒரே ஒருத்தருக்கு கிறிஸ்டியனுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் இஸ்லாமியருக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ அவர்கிட்ட கேட்ட அந்த கேள்வியில் ஏன் வந்து இஸ்லாமியருக்கு கொடுக்கல, இஸ்லாமியரை பிஜேபி புறக்கணிச்சதா அப்படின்னு கேட்டுக்கும் பொழுது, ஆமாம் புறக்கணித்தோம். இவர் வந்து பேசினவர் வந்து ஒரு இஸ்லாமியர், அவரே சொல்கிறாரு புறக்கணிக்கப்பட்டார்கள், இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் ஒரு ஓட்டும் கூட பிஜேபிக்கு போடல. அப்படி இருக்கிற சமயத்தில் ஏன் வந்து பிஜேபி அரசு வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும், அதனால கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசினார். கதையை கேளுங்க. பாகிஸ்தான் உளவுத்துறையாலையும் பல முஸ்லிம் நாடுகளாலையும் இலங்கையில இருக்கிற முஸ்லிம் தீவிரவாதிகளாலையும் அடிப்படைவாதிகளாலையும் இந்த பிஜேபி ஆட்சியை கவுக்கணும், மோடிக்கு எதிராக வாக்கு போடணும், மோடிக்கு எதிராக வாக்களிக்கணும், மோடிக்கு எதிரானவர்களை வாக்களிக்கணும், இந்தியா இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கணும், இந்தியாண்ட தேர்தலில் மோடிக்கு வாக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய வேலை திட்டமே நடந்தது. கோடிக்கணக்கான பணம் செலவழிச்சு தேர்தலுக்கு எதிரான பிரச்சாரமே செய்யப்பட்டது. மோடிக்கு இந்தியாண்ட தேர்தலுக்கு எதிராக இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வேலை திட்டத்தையே வந்து முஸ்லிம் நாடுகளும் பாகிஸ்தான் உளவுத்துறையும் இலங்கையில் இருக்கிற முஸ்லிம் அடிப்படைவாதிகளும் தீவிரவாதிகளும் தங்கண்ட தொழுக முடிய செய்து கொண்டிருந்தவை. அப்ப இது வந்து ஒரு முஸ்லிம் மதத்தின் ஒரு தேசிய கொள்கையாயே இந்த தேர்தலை எடுத்து இந்த தேர்தலில் வந்து 200 மில்லியன் முஸ்லிம்களும் வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லி முஸ்லிம்கள் தீவிரமா வேலை செய்வாங்க. இது வந்து நான் இல்ல என்ன காரணம், ஏன் பிஜேபிக்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த வெளிநாட்டு இஸ்லாமியர்கள் ஒரு பெரிய வேலை திட்டமாக வைத்திருந்தார்கள், என்ன காரணம்? என்ன காரணம் என்று சொன்னா அவர்கள் தான் நான் உங்களுக்கு இதே ஊடகத்துல நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தானை விட அதிகமான முஸ்லிம் மக்கள் மதத்தவர்கள் இருக்கிறார். பல பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள உறங்கிட்டு இருக்கு.
அப்ப அவர்களை வந்து மீளுருவாக்குறதுக்கு வெளிநாட்டு சக்திகள் முயற்சிக்குதுன்னு சொல்ல இந்தியாவோட தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஒன்றை கொடுக்க விரும்புது. அப்ப மோடி அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறார். மோடி என்ற ஒரு பலமான சக்தி இருக்கிறதால அதை செய்ய முடியாம இருக்கு. பிஜேபி என்ற ஒரு பலமான கத்தி இருக்கிறதால வந்து இந்தியாக்குள்ள குத்த முடியாம இருக்கு. சரியா? இப்ப நான் பிஜேபி காரன் இல்ல, நான் ஒரு வெளிநாட்டு பிரஜை, நான் ஒரு வெளிநாட்டுல இருந்து பாக்குறேன் என்ன இந்தியாக்குள்ள வந்து மிகப்பெரிய சதி ஒன்று நடக்குது. அந்த சதியை வந்து முறியடிக்க வேண்டியது ரோவின் கடமை ஒழிய இப்ப அத வந்து வெளிநாட்டு சக்திகள் கடுமையா முயற்சிக்குது. சரியோ? அப்ப அதுதான் இந்த தேர்தலின் வெளிப்பாடு. 100% முஸ்லிம்கள் பிஜேபிக்கும் மோடியின் கட்சிக்கும் வாக்களிக்கல. அதே நேரம் 70% கிறிஸ்தவர்களும் வந்து மோடிக்கு வாக்களிக்கல. இதை நான் உறுதியா சொல்றேன். 70% கிறிஸ்தவ வாக்குகளும் வந்து மோடிக்கு அளிக்கலைன்னு சொன்னால் அமெரிக்கன் ஆங்கிலிக்கன் சர்ச்சில இருந்து பல கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு அறிக்கை கூட வந்தது. இந்த தேர்தலில் நீங்கள் பிஜேபிக்கு வாக்கு போடக்கூடாது, இதை நீங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல போதனை முடிய சொல்லுங்கோ என்று சொல்லி இந்தியாக்குள்ளேயும் பல கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல இது போதிக்கப்பட்டது. ஆனா நீங்க சொல்றபடி நீங்க வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்கள் சொல்றீங்க. ஆனா அமெரிக்க அரசு வந்து இந்திய அரசோட இணக்கமா தானே போயிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல நட்புறவு இருக்க அவங்களுக்குள்ளார. அந்த 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 அமெரிக்க அரசை விடுங்க. அமெரிக்க அரசுன்றது வேறு ஒரு உலகம், கிறிஸ்தவம்ன்றது வேறு ஒரு உலகம். சரியா? அமெரிக்க அரசு சொல்றது ஒன்றா இருக்கும், ஆனா கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல சொல்லப்படுறது இன்னொன்றா இருக்கு. இந்தியாவுக்கு வந்து சிஐஏயும் எஃபிஐயும் கொடுக்குற தகவல் ஒன்றா இருக்கும், ஆனால் இந்தியாவை கையாளுற அமெரிக்க உளவாளிகள் செய்யற குழப்படி வேறு ஒன்றாக இருக்கு. அது வந்து அதை பற்றி நாங்கள் கதைக்கு யோசனை இல்லை. ஆனால் மோடி அரசாங்கத்துக்கும் மோடி ஆட்சிக்கும் பிஜேபி கட்சிக்கும் எதிராக கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் கடுமையா வேலை செய்தவர்கள். அப்ப நீங்க அந்த வாக்க வந்து இந்தியால தேர்தலில் பங்கு பெற்றின எல்லா கட்சிகளுக்கும் விகிதாசார அடிப்படையில நீங்க ஒதுக்கி அத பிஜேபி பெற்ற வாக்குகளோட கூட்டி பிளஸ் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபி வந்து பாப்புலாரிட்டியில உயர்ந்துதான் இருக்கு. சரியா? இதுதான் உண்மையில செய்யப்பட வேண்டிய ஆய்வு, இதுதான் உண்மையான ரிசர்ச். சரியா? அதாவது வந்து மோடிக்கு போடப்படாத மோடிக்கும் மோடியின் பிஜேபி கட்சிக்கும் போடாத கிறிஸ்தவ முஸ்லிம் மக்களின் வாக்கின் விகிதாசாரத்தையும் நீங்க அது இன்விசிபிள் ஓட் பேங்க் அதையும் நீங்க இதுல ஆட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபியின் பாப்புலாரிட்டி உயர்ந்துதான் இருக்கு. அப்ப இதுல காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வந்தது வந்து மோடிக்கு எதிரான வாக்கு. அது அந்த கட்சி மீது இருக்கிற ஆதரவு வாக்கு இல்ல. மோடிக்கு போடக்கூடாது, மோடியோட சேர்ந்தவர்களுக்கு போடக்கூடாது, பிஜேபிக்கு போடக்கூடாது, இந்தியாவை துண்டு துண்டா உடைக்கணும், இந்தியாவை ஸ்பிளிட் பண்ணணும், இந்தியா பல யூனியன் ஆஃப் ஸ்டேட், அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்டை வந்து இல்லாம தனித்தனி நாடா உடைக்கணும். ரஷ்யாவை நேட்டோ நாடுகள் சுக்குநூற உடைக்க எவ்வளவு ரை பண்ணதோ அதே மாதிரி தான் இந்தியாவையும் உலக நாடுகள்ல இருக்கிற சில நாடுகள் உடைக்கிறதுக்கு கடுமையா ரை பண்ணுது. பாகிஸ்தான் உளவுத்துறை, சைனீஸ் உளவுத்துறை, சில நாடுகள் வந்து கடுமையா வேலை செய்யுது. இதுக்குரிய பேஸ் நான் சொல்வேன். சைனீஸ் உளவுத்துறை அதிகாரியோட நான் கதை கேட்க அவர் எனக்கு சொன்னார், சேது நாங்கள் இப்ப கிட்டத்தட்ட 90 எங்க உளவாளிகளை வந்து இலங்கைக்குள்ளதான் வச்சிருக்கிறோம் என்று சொன்னால் இந்தியாவுக்குள்ள கொண்டு போக முடியல. இந்தியா வந்து எங்க குரூ மெம்பர்ஸ வந்து இப்ப பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. சைனீஸ் ஊடகவியலாளர் என்றோ சைனீஸ் மீடியாக்காரர் சொல்லோ சைனீஸ் உளவுத்துறை உறுப்பினர்கள் வந்து இப்ப இந்தியாவுக்குள்ள பேஸ் பண்ணி நிக்கிறார். இந்திய வெளியுறவு செயலகம் வந்து சீன ஊடகவியலாளர்களை வந்து இந்தியாவுக்குள்ள தடை செய்து வச்சிருக்காங்க. அவங்க அவ்வளவு பேரு அந்த பீரோ அவ்வளோத்தையும் சைனீஸ் உளவுத்துறை வந்து இலங்கையில உணர்ந்து வச்சிருக்காங்க. அப்ப அவங்க இலங்கையில இருந்துதான் என்ன செய்யறாங்கன்னா இலங்கை முஸ்லீமையும் இலங்கையில இருக்கிற சிங்களவர்களையும் இந்தியாவுக்கு அனுப்பி தங்க உளவுத்துறை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப 90 பேர் வந்து இந்தியாவை கையாளுறவர்கள் கொழும்புலதான் இல்ல இலங்கைக்குள்ள நிக்க. ஆனா நீங்க இலங்கைக்குள்ள நிக்கிறேன்னு சொல்றீங்க. இப்போ வந்து
அந்த சிங்கள இது சீன உளவுத்துறை வந்து அங்கே இலங்கைக்குள்ளே இருந்தால் வர்றாங்கன்னுங்க. இலங்கையோட அதிபர் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, அப்புறம் வந்து இங்கே அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட இப்போ வந்து பதவியேற்பு விழாவில் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்களே. இல்ல நீங்க இலங்கையின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பற்றி சொல்றீங்க. அவர் வந்து இலங்கையின் அரசு தலைவர். அவர் எனக்கு தனிப்பட்ட முறையில நண்பன். நீண்ட தொடர்பு இருக்கு. அவரை நான் பல தடவை சந்திப்பேன். அவர் எப்ப நோர்வேக்கு வந்தாலும் என்ன சந்திப்பேன். அது இல்ல, அவருக்கு இந்த சைனீஸ் உளவுத்துறை என்ன செய்யுதுன்னு சொல்லி அவருக்கு தெரியாது. மற்ற சைனீஸ் உளவுத்துறை இலங்கை உளவுத்துறைக்கு சொல்லித்தான் இந்த வேலைகளை செய்யணும்னு சொல்லியும் நீங்க நினைக்க கூடாது. மற்றது வந்து எனக்கு சொன்னது வந்து சைனீஸ் உளவுத்துறை என்ற யூரோப்பியன் பியூரோ சீஃப் தான் எனக்கு இந்த தகவலையே சொன்னவர். இந்தியன் கொரஸ்பாண்டன்ஸ் முழு பேரும் இப்ப இந்தியாவுக்கு என்டர் பண்ண முடியாது என்ற நிலையை வந்து நான் ஒருக்கா கதை கொண்டு போய் அவர் எனக்கு சொன்ன தகவல். அப்ப இதனூடாக நான் என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னா, சைனாவும் இந்த குழப்படியை செய்ய விரும்புது, ட்ரை பண்ணுது. அதே மாதிரி பாகிஸ்தான் உளவுத்துறை, பாகிஸ்தான் காஷ்மீர் யூனிட், இவங்க எல்லாரும் வந்து முஸ்லீம் தீவிரவாதிகள். நான் உங்களுக்கு உறுதியா அழுத்தம் திருத்தமா சொல்றேன், இலங்கையில இருக்கிற முஸ்லீம் தீவிரவாதிகளால இந்தியாவில தேசிய பாதுகாப்புக்கு தீவிர அச்சுறுத்தல் இருக்கு. அதே நேரம் இந்தியாவுக்கு வந்து கிறிஸ்தவ கடும் போக்குவாதிகளாலையும் மதமாற்று சக்திகளாலையும் முஸ்லீம் தீவிரவாதிகளாலையும் கடும் ஆபத்து இருக்கு. அது வந்து சில வேளை எதிர்காலத்துல இந்த மோடி இந்த 3வது டேர்மில வந்து பல உயிர் பலிகளையும் எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஆமா, நீங்க மோடியோட பதவி ஏற்பு தினத்தை அன்றே காஷ்மீரில் வந்து ஒரு ஜம்மு காஷ்மீர் சொல்கிறோம்ல, ஜம்முவில் ஒரு மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி சூடு நடந்தது. அதில் வந்து பல இந்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்து போயிட்டு இருந்தா, அந்த ஒரு இதுக்காக போயிருந்தாங்க, ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் அந்த பேருந்தை நிறுத்தி அதில் சுடப்பட்டவர்கள் பல பேர். அதில் என்ன தாக்கம்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய அதாவது இஸ்லாமியர்கள் வந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு, அது எதிர்ப்புன்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அதே நாளில் வந்து ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது, ஒரு துப்பாக்கி சூடு நடக்குதுன்னா வந்து பிரதம மந்திரி பதவியேற்பு விழாவில் நடக்குது, அன்றைக்கு நடக்குதுன்னா வந்து அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு காமிச்சிருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து இந்திய அரசு பாகிஸ்தான் உளவுத்துறை வந்து இலங்கையில் இருக்கிற முஸ்லீம் தீவிரவாதிகளை வச்சு இந்தியாவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஒன்று நடத்துறதுக்கு திட்டமிடுதுன்றது திட்ட தெளிவா தெரியுது. நான் இதை சொல்றது நீங்க ஞாபகத்துல வச்சுக்க, எதிர்காலத்துல இது நடக்கும். ரெண்டாவது வந்து என்னன்னு சொன்னால், காஷ்மீர் விஷயங்களை நான் நீண்ட காலம் கையாண்டுக்கிறேன். காஷ்மீர் தீவிரவாதிகள், காஷ்மீர்ல இருக்கிற பாகிஸ்தான் உளவுத்துறையினர்கள் வந்து இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு வந்து வாழ்கால ஆபத்தானவர்கள் என்றது இந்திய உளவுத்துறைக்கும் தெரியும். அடுத்தது வந்து இந்தியா அந்த தேர்தல் முடிவுகள் வந்து திட்டத்தொழிவ மோடிக்கு ஆதரவான அல்லதான் இருக்கின்றது, எந்த வித டவுட்டும் இல்லை. ஆனா இதுல விஷயத்தை நான் சொல்ல வரேன், இப்ப அயோத்தி ராமர் கோவில் கட்டினதோட மோடி இந்த விஷயத்தை வந்து நிறுத்தக்கூடாது. அயோத்தியில ராமர் கோயிலை கட்டினால் சீதா தேவிக்கும் இலங்கையில அந்த கோயிலையும் புனரமைச்சு சீதாக்கும் பெயிண்ட் அடிச்சு சீதா தேவிக்கும் அங்க கோயிலை கட்டி ராமரும் சீதாவும் காதலிக்கிறது, ராமர் கோட்ட இடையில இருக்கிற அந்த சேது பாலத்தையும் கட்டினாத்தான் மோடியின் அயோத்தி ராமர் கோயில் கனவே வந்து முற்றுப்புறம். அதாவது வந்து மோடி வந்து அயோத்தியில ராமர் கோயிலை கட்டி போட்டு இந்த ப்ராஜெக்ட் இடையில விடக்கூடாது. மன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில இருக்கிற பாலத்தையும் போட்டு அந்த ராமர் போட்ட பாலத்தையும் கட்டி இலங்கையில் இருக்கிற சீதா கோயிலையும் கட்டணும். கட்டினாத்தான் அது இந்தியாண்ட தேசிய பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்துறதாக இருக்கு. இல்ல, இப்போ அப்படிதான் வந்து அந்த திட்டங்கள் அப்படிதான் போய் கொண்டிருக்குது. நீங்க சொல்ற மாதிரி பாலங்கள் கட்டுறதுக்கான திட்டங்கள் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறதாக எங்களுக்கு செய்திகள் வந்திருக்கு. அதே போல அங்க இருக்கக்கூடிய இலங்கையில வந்து சீதைக்கும் ஒரு இது பண்ணணும், கோயில் கட்டணும்னு சொல்லி நீங்க சொல்றது வந்து அதற்கும் ஒரு திட்டங்கள் போய் கொண்டிருக்கிற மாதிரி தெரிகிறது. இதில் நீங்கள் இப்போ சொல்லும்போது சொன்னீங்க, இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியரை வைத்து பாகிஸ்தான் உளவுத்துறை வந்து மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறது.
இந்த சதித்திட்டம் வந்து அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ட்ரெயின் பண்ணி என்ன ஆயுத வழியாக சதித்திட்டமா அல்லது வேற ஏதாவது அரசியல் ரீதியாக ஏதாவது சதித்திட்டம் வச்சுருக்காங்களா? அந்த செய்திகள் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா? அந்த செய்தி இருக்கின்றதை நான் உங்களுக்கு சிக்னல் காட்டினான் ஒரு சில மாதங்களுக்கு முதல். அதுகின்ற எதிர்விளைவு தான் தேர்தல் காலத்தில் 4 முஸ்லீம் தீவிரவாதிகளை அனுப்பி இந்தியாவுக்குள்ள குண்டு வைக்க வைக்க தான் அது வந்து பிடிபட்டி அது விசாரணையில போய்கொண்டு. அப்ப இது இந்த தாக்குதல்ல வந்து இலங்கையின் ஒரு விமானப்பட உளவாளி கீர்த்தி ரட்நாயகாண்டவாலும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு சில தினங்களுக்கு முதல் ஊடகங்களோட அறியக்கூடிய இருந்தது. அந்த கைதில அந்த 4 உளவாளிகள், அந்த 4 முஸ்லீம் தீவிரவாதிகளை அனுப்பின இன்னொரு முஸ்லீம் நபர் அந்த இலங்கையின் விமானப்பட உளவுத்துறை அதிகாரி கீர்த்தி ரட்நாயக்கா என்றவரோட பல வருடங்கள் இந்த இப்படியான கவர்ட் ஆபரேஷன்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இலங்கையின் உளவுத்துறை அதிகாரியும் சில முஸ்லீம் தீவிரவாதிகளும் இவர்களுக்கு பாகிஸ்தான் எம்பசியோட நல்ல தொடர்பு இருக்கு. இலங்கை பாகிஸ்தான் உளவுத்துறை என்ற நிதியில இந்தியாவுக்குள்ள மோடியின் தேர்தல் காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு தாக்குதலை செய்து மோடியின் ஆட்சியை கவுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சதி ஒன்று நடந்தது. ஆனா அது பிழைச்சு போச்சு. சரியோ? என்னன்னு சொன்னா இந்திய என்ஐஏ வந்து தேசிய உளவுத்துறை வந்து இந்த விஷயத்துல அலர்ட் ஆயிருக்கு. இப்ப வந்து அதை இல்லாமல் பண்ணி அவர்கள் போத வஸ்து வியாபாரிகள் கதைய வித்தியாசமா கொண்டு வர ட்ரை பண்ணினோம். பயங்கரவாதத்துக்கும் முஸ்லிம் தீவிரவாதத்துக்கும் போத வஸ்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. எல்லாம் ஒரே மடியில இருக்கிற பைகள் தான், ஒரே நெட்வொர்க் தான். அதாவது பயங்கரவாதத்துக்கும் போத வஸ்துன்றது தேவை, தீவிரவாதத்துக்கும் போத வஸ்துன்றது தேவை. ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளில், பாகிஸ்தான் எல்லா நாட்டிலும் இந்த பயங்கரவாதிகள் இந்த போத வஸ்துதான் அவர்களோட பாதுகாடு, அதாவது பட்ஜெட், அவர்களோட மணி என்றதே இந்த போத வஸ்துதான் இருக்கு. அப்ப இந்தியாண்ட தேசிய பாதுகாப்புக்கு இலங்கையில் இருக்கிற முஸ்லிம் தீவிரவாதிகள் கடும் அச்சுறுத்தல், அவர்கள் பாரதூரமான நாசகார வேலைகளை இந்தியாக்குள்ள செய்யப்படும் என்றது திட்ட தெளிவான விஷயம். நான் அதை ஓப்பனா சொல்றேன். என்று சொன்னால் கடந்த காலங்களில் நான் சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கு. எதிர்காலங்கள் இப்ப மோடி வந்து 3வது டேர்ம் டேக் ஓவர் பண்ணியிருக்கிறார். இந்தியாண்ட 2 டேர்ம் டெமோக்ரஸி, அதாவது ஒரு தலைவர் 2 தடவை தான் பதவிக்கு வாரதுன்றது வெஸ்டர்ன் நாடுகளின் ஒரு எழுதப்படாத ஒரு சித்தாந்தம் ஒன்று. அதுக்கப்பால இப்ப பிரிக் நாடுகள்ல இந்தியால மோடி பதவிக்கு ஏற்றுக்கிறார். அதே மாதிரி ரஷ்யால அந்த 2 டேர்ம் ஜனநாயகம் இல்லை. அதே நேரம் நேட்டோ நாடான துருக்கியில அந்த 2 டேர்ம் ஜனநாயகம் இல்லை. அதே மாதிரி இஸ்ரேல்ல நெத்தன்யாகுலேயும் அந்த 2 டேர்ம் ஜனநாயகம் இல்லை. சைனாலேயும் அதே மாதிரி அந்த 2 டேர்ம் ஜனநாயகம் இல்லை. ஆகவே இதை பாவிச்சு சில நேரம் சில வெளிநாட்டு ஐரோப்பிய நாடுகளும் வந்து இந்தியாவுக்குள்ள நாசகார வேலைகளை செய்து இந்தியாவை உடைச்சு, இந்தியா பிரிக்ல ஒரு முக்கியமான நாடா இருக்கிறதாலையும் இந்த ரஷ்யாவோட சேர்ந்து உக்ரைன் யுத்தத்துல சம்பந்தப்படுறதாலையும் இந்தியாவை உடைக்கிறக்குரிய வேலை திட்டங்களை சில வேலை செய்யலாம். அதுன்ற ஒரு எதிர்விளைவு தான் இந்த முஸ்லிம்ஸை தூண்டி விடுற ஒரு விளையாட்டையும் இருக்கலாம் நான் கருதுறேன். இதுக்கு கொஞ்சம் காலம்தான் செல்லும். இது உண்மைத்தன்மைகளையும் தடயங்களையும் கண்டுபிடிக்கிறது. தெரியும். இப்போ நீங்க சொல்றீங்க இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வைத்துக்கொண்டு பாகிஸ்தான் உளவுத்துறை இந்த வேலை பண்ணுதுன்னு. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இதுக்கு துணைக்கு வைத்து கொண்டிருக்கிறார்களா, இல்லை வேற ஏதாச்சும் அந்த செய்திகள் ஏதாச்சும் இருக்கா? அது அப்படிப்பட்டது உண்மையிலே யாரை வைத்து கொண்டிருக்கிறார்கள், எந்த மாதிரி திட்டம் இருக்குன்னு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிந்தால் அந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம். என்னட்ட இருக்கு. ஆனா நான் என்னன்னு சொன்னா அந்த விஷயங்களை ஆவணங்களை கையில எடுக்காம என்னட்ட தகவல் இருக்கு. ஆனா தகவல் வந்து ஃப்ரெஷ் இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து பச்சை தரவுன்னு சொல்றது முதல் தர தகவல். அதுக்குரிய ஆவணங்களை எடுக்காம நான் இதுல சொல்றதுனூடாக நாளைக்கு நான் வந்து அக்கௌண்டபிலிட்டி, நான் வந்து இதை மேற்கொண்டு இந்த விஷயங்களை நான் ஒரு புகாரனா மாறக்கூடாது. ஆகவே வந்து இந்த தகவல் இருக்கு. ஆகவே நான் அந்த தடயங்களை இருக்கணும். உதாரணத்துக்கு நான் சொன்னேன், சைனீஸ் உளவுத்துறை அதிகாரி எனக்கு சொன்னார், என்னுடைய 93 மெம்பர்ஸ் வந்து இந்தியாவை உளவு பார்க்கறதுக்கு இலங்கையில நிலவல்ல வேண்டிய நிலை இருக்கு. அப்ப இந்த மாதிரி செய்திகள் ஏதாச்சும், ஆமா, இந்த மாதிரி செய்திகள் ஏதாச்சும் இந்தியாவுக்கு ஏதாச்சும் நெருக்கடி வரும், அதாவது ஏதாவது அச்சுறுத்தல் வரும் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த செய்திகள் ஏதாச்சும் இருந்தால் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதை வந்து நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். அந்த மக்களை வந்து நம்ம வந்து பொறுப்பாக நம்ம வந்து இது பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து அதற்குரிய ஆவணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதாவது வந்து ஆகவே இந்த தேர்தலில் வந்து மோடி அரசாங்கம் பெரிய வெற்றி இருக்கு. மோடி அரசாங்கத்தில்
எந்தவித முஸ்லீம் அடிப்படைவாதிகளோ தீவிரவாதிகளோ அரசாங்கத்துல கேபினெட் அதாவது அமைச்சரவையில இல்லை. அது நல்ல ஒரு விஷயம். மோடியும் பிஜேபி அரசாங்கம் இந்தியாவை பாதுகாக்க முற்படுது, இந்தியாண்ட ஒற்றுமையை பாதுகாக்க முற்படுது, இந்தியாவுக்குள்ள ஒரு இந்தியாண்ட ஒரு நாட்டை பாதுகாக்க முற்படுதுன்றது தேசிய பாதுகாப்புல அக்கறையா இருக்கு. அது நல்ல பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் தீவிர அச்சுறுத்தலை மோடி அரசாங்கம் எதிர்நோக்குது. தீவிர தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை மோடி அரசாங்கம் எதிர்நோக்குதுன்றது வெளிப்படையான உண்மை. இது உளவுத்துறை வட்டங்கள்ல பரவலா இருக்கிற டேட்டாபேஸ் தகவல்கள் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதே நேரம் இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதுக்கு வந்தாருன்னு சொல்றீங்க. மோடியும் சிங்கிள், ரணிலும் சிங்கிள். அப்ப அவர் 2 பேரும் தொடர்ந்து கண்டினியூ பண்றதுல ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் சொல்றேன். ஆனால் இலங்கையில இப்ப தேர்தல் காலம் வருது. தேர்தல் காலம் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், நகைச்சுவையை இப்ப அதுல ஒரு குரூப், ஒரு தமிழர் தரப்பை பற்றி தான் நாங்க கதைக்க வேண்டியது இருக்குன்னா 13 கோடி தமிழர்களுக்கும் நல்லதை சொல்லி கொண்டு போக வேண்டிய இந்த கடமை எங்களுக்கு இருக்கு. இப்ப அதுல இப்ப பைசிக்கிள் குரூப் சொல்லப்படுற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று தேர்தலை புறக்கணிக்கணும் என்ற ஒரு வசனத்தை வெளியால சொல்லி கொண்டு இல்ல. இப்போ அதான் இலங்கை தேர்தல் குறித்து நீங்க தொடங்கணும்னு இது பண்ணும் பொழுது அதில் இப்போ பொது வேட்பாளராக முன்னிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ பெரும்பாலான மக்களுடைய விருப்பமும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சில அதில் சிவில் இதில் செய்து கொண்டிருக்கிற சிவிலியன்ஸோட தலைவர்களை கொண்டு முன்னிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது தமிழ் மக்களிடத்தில். இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய இப்போ மைத்ரிபால சிறிசேனாவும் கூட சில நாட்களுக்கு முன்னாடி அவர் இந்த இது ஜனாதிபதி தேர்தலில் அவர் பங்கெடுப்பார் அப்படிங்கிற சொல்லி அவரோட செய்தி சொல்லி ஒரு பரபரப்பை உண்டாக்குனார். அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரணிலும் அவரும் போட்டியிடுற மாதிரி தெரியுது. அவரும் வரக்கூடிய ஒரு இதுக்கான முயற்சி எடுக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. அவருக்கு இப்போ இருந்தே ஆதரவும் நம்ம தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா அவர் இப்போவே தெரிவிச்சிட்டாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ பல ஜேவிபியும் உலக நாடுகள் முழுவதும் அவருடைய தலைவர் எல்லா பக்கம் போய் மிகப்பெரிய பிரச்சாரத்தை உருவாக்குனார். இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் இது யார் இந்த ஜனாதிபதி, இலங்கை ஜனாதிபதிக்கு யார் வந்தால் சரியாக இருக்கும்? இந்த பொருளாதார நெருக்கடிகள் எப்படி போகும்? இது மறுபடியும் வேற ஏதாவது உலக நாடுகள் அழுத்தத்தின் காரணமாக வேற ஏதாச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை உண்மையிலேயே இந்த தேர்தலாக நடக்குமா? சரி, இப்ப நீங்க விஷயத்துல கேட்டதால நான் மறக்காம ஒரு விஷயமா சொல்லி கொண்டு போறேன். இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயம், இந்த தேர்தலை முதல் வாக்களிக்க கூடாது, தேர்தலை புறக்கணிக்கணும் என்று சொல்லி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்று சொல்லப்படுற ஜி பொன்னம்பலம் குமார் பொன்னம்பலத்தின் மகன் கஜேந்திர குமார் பொன்னம்பலத்தின் தலைமையில இருக்கிற அந்த பைசிக்கிள் குரூப் என்று சொல்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்லப்படுற ஒரு குரூப் சொல்லி கொண்டிருக்குது. அவர்கள் என்ன சொல்லி நம்ம சொன்னா, இந்த தேர்தலை மக்கள் புறக்கணிக்கணும், தேர்தலில் மக்கள் வாக்களிக்க கூடாது, இது ஒரு விஷ பரீட்சை என்று சொன்னால் நான் உங்களுக்கு வரலாற்றுக்கு போறேன். அதாவது ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கைக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், எங்க தொப்புள் கொடி உறவு இந்திய தமிழர்கள வாக்குரிமை இலங்கையில பறிக்கப்பட்டது. அது ஒரு அரசியல் மலையக தமிழர்கள் இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர் என்ற வாக்குரிமை பறிக்கப்பட்டவர்கள் எதிரிகளாக இந்தியாவுக்கு தோணிகள்ல திருப்பி அனுப்பப்பட்டவர்கள். இந்த தவறை ஜி பொன்னம்பலம், அதாவது இந்த பைசிக்கிள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பார்ட்னர் செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப அதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட பார்ட்னர் ஜி பொன்னம்பலம் செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப அதே பரம்பரையில வந்த குமார் பொன்னம்பலம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைக்கு தேர்தலை வாக்களிக்காதேங்கோ, வடக்கு கிழக்கு தமிழர் வாக்கு போடக்கூடாதுன்றது, இது வடக்கு கிழக்கு தமிழற்ற வாக்குரிமையை பறிக்கிற ஒரு வேலைய இருக்கும்னு சொல்லி நான் சந்தேகிக்கிறேன். என்னுடைய புலனாய்வு அறிவின்படி அந்த நேரம் இந்திய தமிழர்கள் மலையக தமிழர்கள வாக்குரிமையை பறிச்ச அதே கும்பல் இன்றைக்கு வடக்கு கிழக்கு தமிழற்ற வாக்குரிமையும் பறிக்கிற வேலையைத்தான் செய்யுதோ. வடக்கு கிழக்கு தமிழருக்கையும் வாக்குரிமையை பறிச்சு வடக்கு கிழக்கு தமிழரையும் சுடுகாட்டுக்கு அனுப்புற வேலையைத்தான் இவர்கள் தங்களை ஒரு அரசியல்வாதிகளாக காட்டிக்கொண்டு செய்ய வழிக்கிடினமோ என்ற ஒரு ஆபத்தையும் நான் என்ற மனதில் உணர்றேன். என்று சொன்னா, வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழர்களுக்கு இலங்கையில இருக்கிற ஒரே ஒரு உரிமை தான் இருக்கு.
5 வருஷத்துக்கு ஒருக்கா வாக்கு போடுறதுக்கு மட்டும்தான் ஒரு உரிமை இருக்கு. வேற எந்த ஒரு உரிமையும் இல்லை. அப்ப அந்த உரிமையையும் பறிச்சு வடக்கு கிழக்குல இருக்கிற எஞ்சி இருக்கிற தமிழரையும் துடைச்செறிகிற வேலையைத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்ய வலிக்கிடுதுன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏனென்றால் அவர்களை அந்த நாசகார கும்பலிന്റെ இரகசிய அஜெண்டால வேலை செய்யணும். அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒழிக்க போறோம் என்று சொல்லி வெளிக்கிட்டு தாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் சீரழிச்சு தாங்களும் சீரழிஞ்சு இருக்கிற மக்களையும் சீரழிக்கிற வேலையை செய்யணுமா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஒரு புலனாய்வாளர் என்ற முறையில எனக்கு அந்த புலனாய்வு கேள்விகள் இருக்கு. ரெண்டாவது இந்த பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். அதுல இப்ப யார் கொண்டு வரணும் என்று சொன்னால் ஐரோப்பால ஒட்டுமொத்த தமிழரையும் காட்டி கொடுத்து கேபிய காட்டி கொடுத்து பிரபாகரனுக்கு அமெரிக்கால இருந்து கப்பல் கொண்டாரம் என்று சொல்லி கொண்டிருந்து போராளிகள் எல்லாத்தையும் சுடுகாட்டுக்கு அனுப்பின செல்வின் என்றவர் இப்ப நாட்டுக்கு போய் யாழ்ப்பாணத்துல நின்று சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் என்று சொல்லி இப்ப இந்த அதுகளுக்கு ஒரு சங்கம் சமாசம் என்று பெயர் வச்சுக்கொண்டு அவர்கள் ஒரு பொது வேட்பாளரை கொன்ற போறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா அவர் பின்கதவால இலங்கைக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு வர இலங்கை தூதுவரை மேல சந்திச்சு அங்க இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழரை எப்படி வெற்றி கொள்ளலாம், அவர்களை எப்படி முறியடிக்கலாம், அவர்களுடைய பிரச்சாரத்தை எப்படி முறியடிக்கலாம் என்று சொல்லி பின்கதவில காட்டி கொடுக்கிற தலையாட்டி வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் தான் இந்த சமாசங்கள் என்றதை உருவாக்கி பொது வேட்பாளரை கொண்டுறணும் என்று நிற்கிறார். அப்ப அவருடைய இரகசிய திட்டம் என்ன? அப்ப ஏன் அவர் ஒரு தலையாட்டியாயும் இருந்து தமிழினத்தையும் காட்டி கொடுத்து கொண்டு ஒரு பொது வேட்பாளர் என்ற நாடகத்தையும் ஏன் ஆடுறார் என்ற கேள்வியும் என்னிடத்தை இருக்கு. இல்ல செல்வன் யாரு? செல்வன் என்ன பின்புலம்? அவர் இலங்கையில இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும். அவர் ஒட்டுமொத்த இனத்தையும் காட்டி கொடுத்த ஒரு திரோகி. கதைகளுங்க. அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல வாரேன். வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு மத மாற்றத்தை செய்து கொண்டிருக்கிற சுமந்திரன் என்றவர் அவர் ஒரு சுத்துமாத்து சுமந்திரன். இந்த சுத்துமாத்து சுமந்திரன் அண்மையில சஜித் பிரேமதாசான்னு சொல்லி ஒரு ஆளை வடகிழக்கு தமிழரசு கட்சியின் சந்திப்புக்கு யாழ்ப்பாணத்துல கொண்டு ஒரு சந்திப்பை செய்தார். உங்களுக்கு ஒன்றை தெளிவா சொல்றேன். ராஜீவ் காந்திய தமிழ் மக்கள் கொலை செய்யல. ராஜீவ் காந்தியை கொலை செய்தது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசா. ஆர் பிரேமதாசா தான் புலிகளுக்கு ஆயுதம் கொடுத்தவர், புலிகளோட தொடர்பில் இருந்தவர். புலிகளை இலங்கை அரச துணைப்படைய பாவிச்சு இந்தியாவுக்குள்ள இந்த தாக்குதல சம்பந்தப்படுத்தி ராஜீவ் காந்தியின் கொலையை நேரடிய செய்தது ஆர் பிரேமதாசா. ஆர் பிரேமதாசான்ற குடும்பம் மீண்டும் இலங்கை அரசாங்கத்தை கேப்சர் பண்ணினா அது இந்தியாண்ட தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா போய் முடியும். இந்தியாண்ட அரச தலைவரை கொலை செய்த ஒரு ஆள் அவருடைய மகன் இலங்கையின் அரச தலைவரை வர முடியாது. நான் அதை ஓப்பன சொல்றேன். நான் ஒரு இலங்கை தமிழன ஈழத்தமிழன 13 கோடி தமிழர்கள் சார்பாக சொல்றேன். ராஜீவ் காந்தியை கொலை செய்தவன் மகன் இலங்கையின் அரச தலைவரை வர முடியாது. அவரை அப்படிப்பட்ட ஒரு இதனை கூட்டி கொண்டு இலங்கையின் தமிழரசு கட்சியை சந்திக்க விட்டு யாழ்ப்பாணத்துல மேடையில வச்சு நாங்கள் இந்தியா ராஜீவ் காந்தி கொண்டு வந்த 13வது திருத்த சட்ட மூலத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று ராஜீவ் காந்தியை கொலை செய்த அரசு தலைவற்ற மகன் சொல்றேன். அப்ப இது மிகவும் ஒரு நகைச்சுவை. தமிழ் மக்களை இது தமிழ் மக்களை இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விடுற ஒரு வேலை இது உண்டு. இதை சுத்துமாத்து சுமந்திரன் செய்கிறார் உண்டு. ரெண்டாவது இலங்கையில இந்த புகையிரத தண்டவாளத்துக்கு புறந்து படிக்கிற காலத்துல புகையிரதத்துல பிட்பாக்கெட் அடிச்சு கொண்டு திரிஞ்ச ஒரு ஆள் இந்த ஜேவிபிக்கு இருந்து அந்த பிட்பாக்கெட் அடிச்சவனை கூட்டி கொண்டு அந்த பிட்பாக்கெட் அடிச்ச கும்பல் என்ன செய்தவன்னு சொன்னால் ராஜீவ் காந்தி கொண்டு வந்த 13வது அரசியலமைப்பை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் வடக்கு கிழக்க பிரிச்சு கிழக்கு மாநிலத்தை வேறாயம் வடக்க வேறாயம் எடுத்து இப்ப இந்த கிழக்கு மாநிலத்துல முன்னாள் புலி உறுப்பினர்கள் புள்ளியான் கருணா குழுவை வச்சு ஒரு முதலமைச்சர் என்ற ஒரு பொம்மையை கொண்டு இந்தியாண்ட தேசிய பாதுகாப்புக்கே சவால் விட்டு கொண்டிருந்த ஜேவிபி என்ற ஒரு அமைப்பை கொண்டு ஜேவிபியின் அரச தலைவரை அமைப்பின் தலைவரை கொண்டு இதே சுத்துமாத்து சுமந்திரன் யாழ்ப்பாணத்துல நாங்கள் 13க்கு மேலேயும் போவோம், தமிழ் மக்களுக்கு தீர்வு தருவோம் இன்னொரு சுத்துமாத்த செய்யறாரு. அப்ப அதுவும் தமிழ் மக்களை இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விடுற வேலையைத்தான் சுமந்திரன் செய்திருக்கிறார். அதாவது ராஜீவ் காந்தியின் கொலையாளி குடும்பத்தை கொண்டு தமிழ் மக்களுக்கு கொண்டு வரார். அது பாரதூரமான குற்றம். இந்தியா கொண்டு வந்த அரசியல் அமைப்பை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் கேள்விக்குறியாக்கி அதை இல்லாமல் பண்ணி புலிகளை பிரிச்சு கிழக்கு வேறு வடக்கு வேறு ஆக்கின ஜேவிபி கும்பலையும் இந்தியாவுக்கு எதிராக
செயற்பட்ட கும்பலையும் தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு வரார். அதுவும் பாரதூரமான மன்னிக்க முடியாத குற்றம். அந்த ஜேவிபி தலைவர் வந்து இந்திய அரசோட வெளியுறவுத்துறை அமைச்சரே வந்து நேரா உட்கார்ந்து பார்த்து பேசிட்டு போனாரே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஐயா, நான் என்னன்னு சொன்னேன், நீங்க அதை சாதகமா பார்க்காதீங்கோ. அது எனக்கு தெரியும். நான் ஒரு புலனாய்வாளனாக எனக்கு 26 வருஷ அனுபவத்துல நான் சொல்றேன். மோல்டீஸ்ல மாலதீவில இந்தியாவுக்கு எதிரான அலை ஒன்று உருவாகி சைனீஸ் உளவுத்துறை மாலதீவில இருந்து மோடியை அச்சுறுத்தி கொண்டிருக்கேங்க. இந்தியாண்ட உளவுத்துறை உடனடியா இலங்கையிலேயும் இப்படி ஒரு நிலை வரலாம்ன்றதுக்காக சைனீஸ் உளவுத்துறை என்ற பின்னணியில இருக்கிற இந்த சிவப்பு கட்சிக்காரர் தலைவரை கூப்பிட்டு இந்த மாலதீவில நடந்த மண்டப்புலையான வேலைகளை நீங்க இலங்கைக்குள்ள வச்சு கொள்ளாதேங்கோ என்று சொல்லி அனுப்பின தகவல் தான் அந்த தகவல். அது வந்து நாங்க ஜேவிபிக்கு ஆதரவாகவோ அல்லது இலங்கையில் அவரை ஜனாதிபதி ஆக்குறதுக்காகவோ இந்திய வெளியுறவு செயலாளர் ஜெயசங்கர் அவரை டெல்லி கூப்பிட இல்லை. இலங்கைக்குள்ள இருந்து எங்களுக்கு மாலதீவில் ஏற்படுத்தின அச்சுறுத்தலை ஏற்படுத்தாதேங்கொண்டு மறைமுகமா சொல்லப்பட்ட எச்சரிக்கை தான் அது. அந்த எச்சரிக்கைக்குரிய சந்திப்பை ஒழிய அது வந்து எங்களுக்கு சாதகமா நாங்க பார்க்க கூடாது. அதை வந்து அதியுச்ச புலனாய்வு ராஜதந்திரத்தினூடாக நாங்க கவனிக்கணும். சரியா? ஆகவே வந்து சுத்துமாத்து சுமந்திரன் செய்கிற அனைத்து வேலைகளும் வந்து ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு தமிழர்களை இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விடுற வேலையைத்தான் சுமந்திரன் செய்கிறார். இது ரெண்டும் முடிய உடனடியா இந்திய உளவுத்துறை ஒரு மிகவும் புனிதமான ஒரு வேலை ஒன்றை செய்திச்சுது. நேற்று நான் நினைக்கிறேன் நேற்றையா இருக்கணும், உடனடியா இந்தியாண்ட தூதுவர் சுமந்திரனை சந்திச்சு சொல்ல வேண்டிய வசனத்துல கடும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாருன்றது எனக்கு ஒரு விஷயம் அறியக்கூடியமா இருந்துச்சு. அந்த படங்களும் வெளியால வந்திருக்கு. அப்ப இந்த ரெண்டு நாசகார வேலைகளையும் சுமந்திரன் செய்து முடிய இந்திய தூதுவர் உடனடியா சுமந்திரனை சந்திச்சிருக்கிறார் என்று சொன்னா சுமந்திரனை நாடி பிடிச்சு பார்த்திருக்கு. அப்ப சுமந்திரன் இந்தியாவுக்கு எதிராக வடகிழக்கு தமிழர்களை தூண்டி விடுறார். இதை தமிழரசு கட்சியில இருக்கிற சில முட்டாள்களும் முதியோர்களும் இதுக்கு துணபோயினம் என்றதுதான் என்னுடைய கடும் எச்சரிக்கை. சரியா? அடுத்தது வந்து நான் என்ன சொல்ல வரேன் சொன்னால், ஒரு வகையில பார்க்க போனால் வடகிழக்கு தமிழர்களை நான் எப்படி சரி என்ன தீர்வு சொன்னால் யாருக்கு வாக்கு போடணும் சொன்னா வடகிழக்கு தமிழர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னிலை ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் முன்னிலையில அல்லது டெல்லி முன்னிலையில அல்லது இந்திய உயர்ஸ்தானிகர் முன்னிலையில எந்த ஒரு சிங்கள தலைவர் வந்து தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கிறன் என்று சொல்லி வாக்குறுதி அளிக்கிறாரோ, எந்த ஒரு சிங்கள தலைவர் வந்து இலங்கையின் வடக்கு கிழக்க இந்தியாவுக்கு அச்சுறுத்தலா நாங்கள் திருப்ப மாட்டோம் என்று சொல்லி வாக்குறுதி தாராரோ, எந்த சிங்கள தலைவர் வந்து டெல்லி முன்னிலையில தமிழ் மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வன், தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தியையும் செய்வன் என்று சொல்லி வாக்குறுதி அளிக்கிறாரோ அவருக்கு வந்து தமிழ் மக்கள் இந்தியாண்ட டெல்லியின் உத்தரவாதத்தோட வாக்கு போடலாம் என்றுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இல்லை என்று சொன்னால் டெல்லி இந்த வேலை திட்டத்தை செய்ய முடியாமல் போனால் ஒரு உண்மையான ஒரு ஒப்பீட்டளவில் உண்மையான தமிழ் மக்கள் தங்கண்ட வாக்க கட்டாயம் போடணும். ஆனா ஒரு பொது வேட்பாளர் என்ற அடிப்படையில போடலாம், அதுல பிழை இல்லை. ஆனால் அந்த வாக்க வந்து எங்கண்ட எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக்கணும் என்றதான் என்னுடைய கருத்து. ஆனா வாக்கு போடாமல் போடுறது, அதை போடாதையும் கொண்டு சொல்றது வடக்கு கிழக்குல பிறந்த எல்லாருக்கும் இருக்கிற அடிப்படை உரிமை அந்த வாக்கு போடுற உரிமை தான். வாக்கு போடுறதுங்கிறது இப்ப வந்து அதான் பொது வேட்பாளரை சிவில் சமூகத்திலிருந்து யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய கூட்டமாக நடந்துட்டு இருக்க. இல்ல, சிவில் சமூகம் வந்து யாழ்ப்பாணத்துல எதுவுமே இல்லை. சிவில் சமூகம்ன்றது வந்து ஒன்று கேபி குழுவாலையும் இலங்கை உளவுத்துறையாலையும் இலங்கை இராணுவத்தாலையும் அல்லது புலம்பெயர் சக்திகளாலையும் அல்லது போலி ஆசாமிகளாலையும் அல்லது மோசடி கும்பலாலையும் நடக்கிற ஒரு லெட்டர் விளையாட்டு தான். கடித தலைமையுடைய சிவில் சமூகம் ஒன்று அங்க இல்லை. ஆகவே வந்து சிவில் சமூகம்ன்றது பொய்யான நான் சொல்லுவேன்டா வடக்கு கிழக்கு தமிழர்கள் வந்து யாருக்கு வாக்கு போடணும்ன்றதை இந்திய உயர்ஸ்தானிகரோட சேர்ந்து இலங்கையின் ஒரு அரச தலைவரோட எந்த அரச தலைவர் இந்திய உயர்ஸ்தானிகருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாரோ
அவருக்கு மக்கள் வாக்களிக்கணும்ன்றதான் என்னுடைய கருத்து. இப்போ வந்து இந்திய தேர்தல் குறித்தும் இலங்கை அரசு தேர்தல் குறித்தும் அதான் பல செய்திகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த செய்திகளை வைத்துக்கொண்டு இனி அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏதோ இந்திய அரசும் இன்னும் வந்து இந்த என்டிஏ கவர்மெண்ட்டாக இருந்தாலும் 5 ஆண்டுகள் எப்படி நடக்குதுன்னு ஒரு சிக்கல் இருக்குது. அதே போல் இன்னி வரக்கூடிய இலங்கை தேர்தலும் இனி எந்த மாதிரி போகுதுன்னு தெரியல. அதற்கு எந்த மாதிரி வருதுன்னு பார்த்துக்கொண்டு நம்ம அடுத்ததை நம்ம வந்து இந்திய அரசும் இலங்கை அரசும் ஒன்றுபட்டு செயல்படுமா அல்லது வந்து இன்னும் பிணக்கு அதிகம் ஏற்படுமா என்பதை நம்ம வந்து நேரில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.